கிருஷ்ணகிரி மாவட்டம் தேவிரஹள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட சோழிமாயனூர் கிராமத்தில் இருக்கும் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மற்றும் தென்பெண்ணை ஆற்று நீர் இல்லாததால் அருகே இருக்கும் விளைநிலங்களுக்கு சென்று குடிநீர் கொண்டு வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தேவிரஹள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மோலிவாயனூர் கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இந்த கிராமத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளாகவே அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் தெருவிளக்கு வசதி உள்ளிட்டவைகள் இன்றி அவதிப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாகவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மற்றும் தென்பெண்ணை ஆற்று நீர் இல்லாததால் அருகே இருக்கும் விளை நிலங்களுக்கு சென்று குடிநீர் கொண்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்து வராங்க. அந்த நீரும் தற்போது கோடை காலம் என்பதால் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஊராட்சி நிர்வாகம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என ஆத்திரம் அடைந்த மோலிவாயனூர் கிராம மக்கள் தற்போது தேர்தலை புறக்கணிப்பதாகவும் மக்கள் தெரிவித்து வருகின்றனர். அதனுடைய காட்சிகளையும் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். இங்க வந்து ஒரு 30 குடும்பம் பாய்ச்சிட்டு இருக்கிறோம் சார். 30 குடும்பத்துக்கு தண்ணி வசதி இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் பக்கமா போயிட்டு இருக்கிறோம் சார். 5 கிலோமீட்டர் பக்கமா போயிட்டு ரொம்ப தூரமா போய் எடுத்துட்டு வரனால கொஞ்சம் ஸ்கூல் பிள்ளைங்க, 10th பப்ளிக் எழுதுற பிள்ளைங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சார். விளைநிலங்கள்ல தண்ணி கிணறு தண்ணி தாங்க சார். அவங்களுக்கும் தண்ணி இப்ப வெயில் காலத்துன்றனால கிணத்துல தண்ணி பத்துறது இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் விவசாயிகளே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிறாங்க சார். சைடு கொஞ்சம் தண்ணி வசதி, நீர் பாசனம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குதுங்க சார். எங்களுக்கு வந்து தண்ணி வசதி இல்லைங்க சார். ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு தண்ணி வசதி போனோம். 30 குடும்பத்துக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. எங்களுக்கு வந்து பஸ் வசதி இல்லைங்க சார். ஸ்கூலுக்கு வந்து காலையில 6 மணிக்கு போற பிள்ளைங்க ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி பஸ் வசதி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க சார். எங்க ஊருக்கு எந்த வசதி இல்ல. ஓட்டு கேட்க மட்டும் ஊருக்கு வராங்க. மத்தபடிக்கு எங்க ஊரு கண்டுக்கிறதே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல, ரோடு இல்ல. இது எங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுங்க. இல்லன்னா யார் வந்தாலும் எங்க ஊருக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. டிரைனேஜ் எல்லாம் இல்ல சார். மோரி மாதிரி கட்டி விட்டாங்க. இந்த ஊர் தண்ணி எல்லாம் போறது இல்ல. அவங்க மோர் தண்ணி போற மாதிரி எங்க சார் கட்டி விட்டுங்கிறாங்க. ரோடு வசதி வேணும். ஊருல இருந்து கீரை தண்ணி நிக்கிறது எல்லாம் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தண்ணி போகணும் வெளியா. எங்களுக்கு தண்ணி வேணும், குடிக்கிற தண்ணி. எல்லா வசதியும் ரோடு வசதி இல்ல எங்களுக்கு. நான் எங்க ஊர்ல கிராமத்துல எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. தண்ணி இல்ல, ரோடு வசதி கிடையாது. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஊர் பக்கம் வருவாங்க. 5 வருஷமா கால் வைக்க மாட்டாங்க. ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவு கால் வைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல எல்லாம் மழை பெஞ்சுன்னா ஃபுல்லா தண்ணி நின்னுக்கும். மழை கால தண்ணி நிற்கும். அப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொசு கடி, கொசு உருவாச்சுன்னா குழந்தைங்களுக்கு தான் டெங்கு, மலேரியா, காய்ச்சல் எல்லாம் உருவாகுது பசங்களுக்கு. மெயினா அடிப்படை வசதி இருந்தா மட்டும் தான் நான் ஓட்டு போடுவேங்க. இப்ப யார் வந்தாலே அடிப்படை வசதி மெயினா வேணும். அப்படி வந்தாலே நாங்க பேனர் அடிச்சு மெயின் ரோட்ல ஒட்டிடுவோங்க. அடிப்படை வசதி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தேர்தலில் புறக்கணிக்கிறோம். நான் யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை, ஐடியா இல்லை.